சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் என்றென்றும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்பாலிப்பானாக. ஆமீன். சங்கைக்குரிய சாதாத்மார்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, நம் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் என்றென்றும் நம் அத்துணை பேர்களின் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டெல்லாம் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று விலக்கி இருக்கின்றார்களோ அவைகள் அனைத்து விட்டு தவிர்ந்து நடப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தக்வாவை கொண்டு வஸீயத் செய்தவனாக. சங்கைக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை நம் கரத்தில் தருவதற்கு எண்ணிலடங்கா துன்பங்களையும் துயரங்களையும் அடைந்தார்கள். வரலாறு நமக்கு தெரியும். உணவில்லாமல், சரியான உறக்கம் இல்லாமல், வியர்வை சிந்தி, இரத்தம் சிந்தி, காயத்தை சுமந்து, குடும்பத்தை இழந்து, வீட்டை இழந்து, நாட்டை இழந்து, துரத்தப்பட்டு, இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டு இந்த தீனுல் இஸ்லாத்தை நம் கரத்தில் தந்தார்கள். அப்படி தந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று பார்த்தால், குர்ஆன் அதை குறித்து பேசும். பொதுவாக ஒரு மனிதன் ஒரு உதவியை செய்தால் அதற்கு பலனாக நன்றி கடனை எதிர்பார்ப்பான். குறைந்தபட்சம் நம்மை பார்த்து புன்னகை சிரிக்க வேண்டும். லேசா எங்களை பார்த்தா சிரிக்கணும், சலாம் சொல்லணும். நாம் ஒருவருக்கு உதவி செய்தால், ஏதாவது ஒரு உபகாரம் செய்தால், செய்யப்பட்ட மனிதன் நம்மை பார்த்து குறைந்தபட்சம் ஒரு சிரிக்க வேண்டும். பாரு, சிரிக்காம கூட போறான், அவனுக்கு நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், அவனுக்கு நான் இவ்வளவு பண்ணி இருக்கிறேன், இவ்வளவு பண்ணியும் சிரிச்சிட்டு போனா என்ன என்ற ஒரு புன்னகையாவது நாம் எதிர்பார்க்கிறோம். சங்கையானவர்களே, இவ்வளவு சிரமத்தை அடைந்து இந்த தீனுல் இஸ்லாத்தை நமக்கு தந்து மனித புனிதர்களாக நம்மை மாற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்துக்குரியவர்களாக நம்மை ஆக்கிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கஷ்டங்களை அடைந்ததற்கு பின்னால் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். என்ன என்பதை குறித்து குர்ஆன் பேசும். லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன், நான் எந்த கூலியை எதிர்பார்க்கல, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தினர்களை நேசம் கொள்வதை தவிர நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? குர்ஆனுடைய கூற்று, என்னுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும். நான் இவ்வளவு பண்ணிருக்கிறேன், நீங்க எனக்கு எதுவும் செய்ய போறதில்லை, எதுவும் செய்ய தேவையும் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? என்னுடைய குடும்பத்தினர்களை நேசிப்பது மட்டும்தான். இதுதான் நம் மீது கடமை, ஈமானிய கடமை. சங்கையானவர்களே, தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, ஜக்காத்து கொடுப்பது எப்படி கடமையோ என்று அதோடு இதை இணைப்பதையும் தாண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பது கடமை என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய 3 விஷயம் முதல்ல சொல்லிக் கொடுங்க. உங்கள் நபியின் மீது உண்டான நேசத்தை சொல்லிக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு, எவர் என்பதை பத்தி சொல்லிக் கொடுங்க. அவர்கள் உண்டான நேசத்தை அவர்களுடைய உள்ளத்துல, பிள்ளைகளுடைய உள்ளத்துல கொடுங்கள். 2வது, அவர்களுடைய குடும்பத்தினர்களுடைய நேசத்தை கொடுங்கள். குடும்பத்தினர்களை பற்றி சொல்லுங்கள். அதற்கு பின்னால்தான் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். இது நான் சொல்லும் கூற்று அல்ல.
எல்லா மதரசாக்களிலும் எல்லா ஹதீஸ் கிதாபையும் ஓதி கொடுக்கிறது இல்ல. ஆனால் எல்லா மதரசாக்களிலும் மிஷ்காத் என்கின்ற ஒரு புனிதமான ஹதீஸ் கிரந்தத்தை ஓதி கொடுக்கப்படுகிறது. அந்த மிஷ்காத்துல கூட பார்த்து புரிஞ்சுக்கலாம். செங்கையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பது ஈமானிய நேசம். அந்த வரிசையில் வந்தவர்கள் தான். அந்த நேசத்தை பத்தி பேசினாலே ஃபாத்திமா நாயகியை விரும்பணும், அவங்கள நேசிக்கணும், அலிநாயகத்தை நேசிக்கணும், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை நேசிக்கணும் என்று பேசிட்டாலே சில பேருடைய மூளையில என்ன ஓடும் தெரியுமா? ஒருவேளை ஹசரத் ஷியாவா இருப்பாரோ? ஹசனை பற்றி பேசினால், ஹுசைனை பற்றி பேசினால் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர் ஷியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ? அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசினால் ஒருவேளை இவருக்கும் ஷியாவுக்கும் தொடர்பு இருக்குமோ? ஃபாத்திமா நாயகியை உயர்த்தி பேசினால், அஹ்லுல் பைத்தினர்களை உயர்த்தி பேசினால் இவருக்கும் ஷியாவுக்கும் ஏதோ கொடுக்கல் வாங்கல் இருக்குமோ என்றெல்லாம் மூளைக்குள்ள சில பேர் செலவை செய்யக்கூடியதையும் நாம் பார்க்கலாம். ஏன்னா சில பேருக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கு. அஹ்லுல் பைத்தினர்களை நேசம் கொள்வது ஷியாக்கள், அலிநாயகத்தை நேசம் கொள்பவர் ஷியா, ஹசன் ஹுசைனை நேசம் கொள்பவன் ஷியா என்று விஷத்தை நம்முடைய உள்ளத்தில் போடப்பட்டிருக்கிறது. செங்கையானவர்களே, நான் மேல சொன்னவர்களை நேசம் கொள்வது என்பது அதுதான் உண்மையான மார்க்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தை நேசியுங்கள், என்னுடைய குடும்பத்தை பிரிய வையுங்கள், என்னுடைய பேரப்பிள்ளைகளை நேசியுங்கள். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ஒரு முஃமின் அலியை கோபிக்க மாட்டார், ஒரு முனாஃபிக் அலியை நேசிக்க மாட்டார் ரலியல்லாஹு அன்ஹு. அலிநாயகத்தை ரலியல்லாஹு அன்ஹு நேசம் கொள்பவன் ஒரு முஃமினாகத்தான் இருக்க முடியும். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, என்னுடைய பேரப்புள்ள ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேரையும் யாரு நேசிக்கிறாரோ அவர் என்னை நேசித்தவரை போன்று, இந்த ரெண்டு பேரை யார் கோபிக்கிறாரோ அவர் என்னை கோபித்தவரை போன்று என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செங்கையானவர்களே, சய்யிதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களையும் செல்லமாக நாம் ஹசனைன் என்றும் அழைப்போம், ஹுஸ்னைன் என்றும் அழைப்போம். பேர்ல கூட நாங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு பார்க்க கூடாது. ரெண்டு பேரும் ஒண்ணு, இரண்டு மாணிக்கங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு மாணிக்கங்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மீது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட நேசத்தை குறித்து பல ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தரும். இப்படியும் நேசிக்க முடியுமா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை பார்த்தால் கட்டி பிடிப்பாங்க, முத்தமிடுவார்கள். நெற்றியில், கன்னத்தில், தாடியில், நாடியில், உதட்டில் மாறி மாறி முத்தமிடுவார்கள். சில கட்டங்களில் பிள்ளைகளை பார்த்து விளையாட்டும் காட்டுவார்களாம். யாரு? ஈருலக நாயகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரப்பிள்ளைகளோடு விளையாடுவார்கள். எப்படி விளையாட்டு தெரியுமா? நாக்க நீட்டுவாங்களாம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா பிடிக்கிறதுக்கு கையை நீட்டுவாங்களா, நாக்க உள்ளுக்கு எடுத்துருவாங்களாம். பிடிப்பதற்கு முயற்சி செய்வார்களாம். அந்த முயற்சி தோல்வி அடைந்து விடக் கூடாது இல்லையா? பிள்ளைகளுடைய மனசு நொந்துடக்கூடாது இல்லையா? நாங்க இன்னைக்கு என்ன செய்வோம்? உனக்கு அது தாரேன் வரியா என்று சொல்லி கூப்பிடுறோம் பிள்ளைய. உனக்கு சாக்லேட் தாரேன், உனக்கு ஏதாவது ஒரு பண்டம் தாரேன் வான்னு சொல்லி கூப்பிடுறோம். பிள்ளை தரலி பண்ணிட்டு இருப்பான், பிள்ளை ஓடிக்கிட்டு இருப்பான், சேட்டை பண்ணிட்டு இருப்பான். கூப்பிடுறோம், உனக்கு அது தாரேன்னு வந்த உடனே காதை பிடிச்சி முடுக்கிறோம், கையை பிடிச்சி இழுத்து எடுத்து உள்ள போட்டு கதை மூடுறோம். அவன் சாக்லேட்டை எதிர்பார்த்து வருகிறான். உம்மா தாரேன்னு சொன்னதை எதிர்பார்த்து ஓடி வருகிறான். வாப்பா தாரென்று சொன்னதை எதிர்பார்த்து ஓடி வருகிறான். ஏமாற்றம் அடைகிறான். சின்ன பிள்ளைகளை ஏமாற்றுவதற்கு நாம் முனைகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கை நீட்டுவார்கள், பிடிக்க விடுவார்களாம். சில கட்டங்கள்ல முத்தமிடும் பொழுது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா நாக்கை சுழிப்பார்களாம். சில ரிவாயத்தில் அப்படியும் வருது, நாக்கை சுழிக்க கொடுப்பார்களாம். அவ்வளவு பாசம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரியில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருந்து பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு நிப்பாட்டிட்டு பேரப்புல விளையாடுறத பார்ப்பாங்களாம்.
திரும்ப சும்மா குத்துபா நடத்திட்டு இருப்பாங்களா, பேரப்புள்ள விளையாடுறது திரும்ப கொஞ்ச நேரம் நிப்பாட்டி பார்த்துட்டு இருப்பாங்களா. பொறுத்து 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 பார்த்துட்டு திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருந்து இறங்கிட்டாங்க. 2 பிள்ளைங்களை கையோடு அணைத்து மிம்பருக்கு மேல உட்கார்ந்து 2 தொடையிலையும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை அமரச் செய்து பேசிக்கொண்டே சொன்னார்கள், ஃபலம் அம்லிக்கு நப்சி, என்னால பொறுக்க முடியல. பிள்ளைகளுடைய விளையாட்டை பார்த்து என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அடக்க முடியலை. அன்பை அடக்க முடியாமல் நான் அணைத்துக் கொண்டேன். சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையை சொன்னான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்துக்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொன்னானே, அல்லாஹ் உண்மையை சொல்லிவிட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கையானவர்களை, பித்னானா நாம விளங்கிடக்கூடாது. நாம விளங்கின பித்னா என்ன தெரியுமா? குழப்பம், பிரச்சனை. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவை குழப்பம்னு சொல்லல, சோதனை. அதை குறித்து பல ஹதீஸ்கள் நமக்கு விவரிக்கும். சங்கையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அச்சு அசலாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதிக்கு மேல ஹசன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதிக்கு கீழே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அச்சசலாக இருப்பார்கள். அதே போன்ற நடை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்ற பேச்சு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. முகத்தோற்றத்தில் மாத்திரம் அல்ல, உடல் தோற்றத்தில் மாத்திரம் அல்ல, உள் தோற்றத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகரானவர்கள் 2 பேர குழந்தைகளும். ஒரு கட்டத்துல உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க, அசர் தொழுகைக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு இருக்கிற நேரம் பள்ளிவாசலுக்கு வெளியில ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆற தழுவி கொண்டார்கள். தழுவி கையில தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு சொன்னாங்க, ஷபீஹம் பி நபியி லா ஷபீஹம் பி அலி ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க யார மாதிரி இருக்கிறீங்க தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் சொல்வது யார்? சின்ன வயசுல இருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்த, ஒரு நொடி பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியக்கூடாது என்ற எண்ணம் கொண்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற வார்த்தை ஷபீஹன் பின் நபியி, நீங்க யார போல இருக்கிறீங்க தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அப்படியே இருக்கிறீங்க. லா ஷபீஹன் பி அலி, அலியை போலவே இல்லை ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போல என்று சொன்னா கூட அவங்க மகிழ்ச்சி அடைவார்களோ இல்லையோ, ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று என் பிள்ளை இருக்கிறாங்க என்று சொன்னதை கேட்ட உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷத்தோடு சிரிக்கிறார்கள். ஒரு கட்டத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த 2 பிள்ளையை நான் நேசிக்கிறேன், எனவே நீயும் நேசம் கொள்வாயாக, நீயும் நேசம் கொள்வாயாக. இந்த பிள்ளையை மட்டுமல்ல, இந்த பிள்ளையை மட்டுமல்ல சங்கையானவர்களே, இந்த 2 பிள்ளைகளையும் யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ நேசம் கொள்வாயாக. நல்லா கவனிக்கணும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நாம் நேசம் கொள்வதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? சில பேர் சொல்லுவாங்க, நாங்க அஹ்லுல் பைத்துக்கு நேசிக்கிறோம், என்ன கிடைக்கும்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நேசிக்கிறோம், என்ன கிடைக்கும்? அட, ரப்புனுடைய பொருத்தம் உனக்கு கிடைக்கும், ரப்புனுடைய நேசம் உனக்கு கிடைக்கும். அதை விட வேற என்ன வேணும்? சொர்க்கம் கிடைப்பதை விட மேலானது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பது. இன்னைக்கு நாம சொர்க்கத்திற்காக முயற்சி செய்கிறோம். எப்படி அமல் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் கூட சில பேர் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? சொர்க்கம் கிடைக்க வேண்டும். சொர்க்கத்தை விட மேன்மையானது ரப்புனுடைய பொருத்தம். அந்த பொருத்தத்தை பெற்றுத்தரும் ஒரு வழி எங்கே இருக்கிறது தெரியுமா? அஹ்லுல் பைத்தினர்களை நேசம் கொள்வது, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நேசம் கொள்வது. சங்கையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மிம்பரில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறார்கள், பார்த்து கொண்டே சொன்னார்கள், கையில் எடுத்து சொன்னார்கள், இப்னி சய்யிதுன், என்னுடைய இந்த மகன் இருக்கிறார், இவர் ஒரு சய்யிது. சய்யிதுல்லாஹு பிஹி பைன ஃபியத்தைனி அஸீமத்தைனி மினல் முஸ்லிமீன். சின்ன புள்ள, விளையாட்டு பருவம் என்றால் பாருங்களேன். அந்த பருவத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கையில எடுத்துட்டு சொன்னாங்க, இந்த பிள்ளையை சய்யிது
இன்னைக்கு செய்யுது என்று சொன்னாலே, சாதாத் என்று சொன்னாலே, அண்ணா வந்துட்டான் சாதாத்மார்களை பத்தி பேசுறதுக்கு, அண்ணா வந்துட்டான் செய்யுதுமார்களை பத்தி கொண்டாடுறதுக்கு, அண்ணா வந்துட்டான் சாதாத் என்ற பேர்ல அவர்களை வசதி பேசுறதுக்கு என்றெல்லாம் பேசக்கூடிய இந்த காலம். புகாரி முஸ்லிம் பேசும் இன்னபினி ஹாதா சய்யிதுன், இதோ என்னுடைய பிள்ளை சய்யித் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிட்டு முடிக்கல, இந்த பிள்ளையின் மூலமாக முஸ்லிம்கள் 2 பெரும் கோஷ்டிகள், பெரும் கோத்திரத்துக்கு மத்தியில் சுல்ஹ் என்னும் சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள். அது என்ன நிகழ்வு தெரியுமா? அது என்ன நிகழ்வு தெரியுமா? சங்கையானவர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிறார்கள். அலி நாயகம் ரதியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அலி நாயகம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். சையதுனா ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஹிலாஃபத்தினுடைய காலத்தில நீண்ட நெடிய தகவல், இந்த ஹிலாஃபத்தினுடைய காலத்தில பல பிரச்சனைகள். ஒருபுறம் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்கிறார்கள், ஹசன் ரதியல்லாஹு அவர்களுக்கு பெருங்கொண்ட கூட்டத்தினர்கள் பைஅத் செய்கிறார்கள். ஹிலாஃபத்துக்கு வந்துட்டாங்க. பொறுத்து பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க, எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. என்ன எடுத்தாங்க தெரியுமா முடிவு? தன்னுடைய பிள்ளை மகன், தன்னுடைய சகோதரன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், தம்பி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். என்ன முடிவு? இப்படியே பிரச்சனை போய்கிட்டு இருந்தா என் மூலமாக பல முஸ்லிம்கள் பிரிவினை வந்துரும், பிரிஞ்சு போயிடுவாங்க, பிளவுகள் வந்துரும், உயிர்கள் சேதமாகிரும். நான் அதை விரும்பவில்லை. அதனால என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க? நானா சொல்லுங்க. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய ஆட்சியை நான் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்க போகிறேன். பாக்கெட்ல உள்ள 1000 ரூபாய் பணம் இல்லை. இன்னைக்கு இந்த ஆட்சிக்காக குடும்பத்தையே துரத்துகிறோம். இந்த பணத்துக்காக, பதவிக்காக என்னென்னலாமோ செய்கிறோம். எவனுடைய முதுகில் எல்லாம் பிரயாணம் செய்கிறோம், எவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் விளையாடுகிறோம், எவனுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிக்கிறோம், எத்தனை குடும்பத்துகளை குளிமறிக்கிறோம் இந்த ஆட்சிக்காக. சாம்ராஜ்யம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையே அள்ளி கொடுக்கிறார்கள் சையதுனா ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு. பதவி ஆசை வர இல்லை அவர்களிடத்துல. இதுதாங்க படிப்பினை பெற வேண்டும். இதனால என்ன உலகத்தையே துறந்தார்கள். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறாங்க, ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் வேகமான ஆளு. ஹசன் ரதியல்லாஹு சாஃப்டான ஆளுன்னா நம்ம நினைச்சிடக்கூடாது, கோழை அல்ல. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு எதுக்கு எடுத்தாலும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு போல வாழ தூக்கிடுவாங்க. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு எதுக்கும் வாழ தூக்க மாட்டாங்க, பேச்சாலேயே சமாளிச்சிருவாங்க. கோலை அல்ல. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கு முற்றுகையிட்ட பொழுது ஒரு தனி நபராக வாளை சுமந்து போராடியவர்கள் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னை தாண்டித்தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல வேண்டும், யார் வேண்டுமானாலும் வரட்டும் என்று தன்னந்தனியாக வாழ் ஏந்தி நின்றவர்கள், வீட்டை சுற்றி வந்தவர்கள். இதன் மேல்மாடியிலிருந்து பார்த்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, இங்க வாங்க, நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பேரப்புல, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும், எனக்கு எது பத்தி ஆவது பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பயமும் இல்லை, ஆனால் உங்களுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று பல தடவை சொல்லி பார்த்தாங்க. இல்லை, நான் உங்களை காக்காமல் செல்ல மாட்டேன். உடனே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வை முன்வைத்தார்கள். அல்லாஹ்வை முன்வைச்சு சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் இந்த இடத்திலிருந்து சென்று விடுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு போனாங்க என்பதுதான் வரலாறு. அவர்கள் கோலை அல்ல, தன்னுடைய பதவியை அப்படியே தூக்கி கொடுக்கிறார்கள். சொன்னார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல, தம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு தெரியுமா? என்ன ஹதீஸ்? லஅல்லல்லாஹ் சயஸ்லிஹு பைன ஃபியத்தைனி அமீமத்தைனி மினல் முஸ்லிமீன். ரெண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரச்சனை இல்லாம சமாதானம் நான் நடத்துவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்கல்ல, அதற்குண்டான வாய்ப்போ தெரியாது தம்பி, நான் பதவியை கொடுக்கிறேன் என்று தன்னுடைய பதவியை துச்சமாக மதித்தவர்கள் சய்யிதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. சங்கையானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ் வீரன் என்றால் அலி அவர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மென்டாலிட்டி எப்படி அவங்களோட போகும் என்று சொன்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பெற்ற நேரத்துல ஹர்ப் என்று பெயர் வச்சாங்க. ஹர்ப் என்ன? போர் செய்யணும், வீரன், யுத்தம், சண்டை, இதான் பேரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, என்ன பேர் வச்சிருக்கிறீங்க? அலியே, நான் ஹர்பன் வச்சிருக்கிறேன். வேண்டாம், ஹசன் வைப்போம். சரி, விட்டாச்சு. ஹிஜ்ரி 4ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பெற்ற உடனே அந்த பிள்ளைக்கு ஹர்பன் பேர் வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஹர்ப். ஹர்பன் என்ன தெரியுமா? திரும்ப தான் சொல்றேனே, யுத்தம், சண்டை, போர், இப்படிதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிதான்.
அவங்க எதை எடுத்தாலும் மார்க்கத்துக்கு முரணாக வருகிறானா, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக வருகிறானா, வெட்டு 1 துண்டு 2 அவ்வளவுதான். இப்படியே செய்யணும்னு நினைச்சா அந்த புள்ள அவங்களுடைய பிள்ளை இல்லையா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் பழி தீர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இருந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகிற நேரம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பாருங்க, இதுல ஒவ்வொரு படிப்பினைகளை பாருங்க. நானா உங்களுக்கு விஷம் ஊட்டியது யார் உங்களுக்கு தெரியும் தானே, சொல்லுங்க. சக்கராத்தினுடைய நேரத்தில் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எதுக்கு கேட்கிறீங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாருன்னு தெரிஞ்சா அவனை நான் கழுத்தை வெட்டிடுவேன், பழி தீர்க்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? அலிநாயகத்திற்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் வந்த பிரச்சனைக்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இந்த கொள்கையில தான் இருந்தாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனா வாப்பாட்ட ஒண்ணு சொல்ல முடியல. அலிநாயகம் ஏன் அதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால், முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவுகள் பிரிந்து செல்கிறார்கள், அதை சரி செய்வதுதான் அவர்களுக்கு முக்கியம் என்று தோணி பழி தீர்ப்பதற்கு முன்னால இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில சுமூகத்தை ஏற்படுத்துகிறார்கள், ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார்கள். இதனால தான் அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாமதமானாங்க. இதனால தான் பிரச்சனையை ஆரம்பிச்சு 2 பக்கமா போயிட்டாங்க. சங்கையானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்களுக்கு விஷம் ஊட்டியது யாரு சொல்லுங்க, நான் வெட்டணும், கொலை செய்யணும். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல, நான் அதை விரும்பவில்லை. ஒருவேளை நான் நினைக்கிற அந்த ஆளுதான் என்று இருந்தா நான் சொன்னா நீங்க போய் வெட்டிடுவீங்க, நான் அதை விரும்பவில்லை, பழி தீர்ப்பதை நான் விரும்பவில்லை. ஒருவேளை நான் நினைப்பது இவர்தான் என்றிருந்தால் தண்டனை கொடுப்பதில் பிடிப்பதில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உயர்ந்தவன், அவன் பார்த்துக்குவான் என்று சொல்லும் மனோபக்குவம் கொண்டவர்கள் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. சங்கையானவர்களே, இது போன்ற வரலாறுகளை பேசுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர்களை நேசம் கொள்வது மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வுடைய நேசத்தை நமக்கு பெற்று தரும். அவர்களுடைய வாழ்வியல் நம்முடைய வாழ்க்கையின் படிப்பினையாக பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கமே தவிர ஷியாவும் இல்லை, அதை தாண்டி நான் சொல்ல விரும்பவும் இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இதுவரை நாம் எவைகளெல்லாம் பேசினோமோ அவைகளை எங்களுடைய வாழ்நாளில் எடுத்து நடப்பதற்குண்டான தௌஃபீக்கே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், உனது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நேசம் கொள்ளக்கூடிய மேன்மக்களாக அல்லது நேசம் கொண்டு உன்னிடத்தில் உயர்ந்த பதவியை பெற்ற மேன்மக்களுடைய கூட்டத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பே எங்கள் அனைவர்களையும் நீ சேர்த்தருள்வாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி எங்கள் தாய் தந்தையர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், முஸ்லிமான மீனான அனைத்து ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. குறிப்பாக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து யார் யாரெல்லாம் என்னென்ன நோக்கத்திற்காக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்தை ரப்பே நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக. வாஹிர் தஅவானா